இப்போ நம்ம வந்து ஜாப் காஸ்டிங்கை பற்றி பார்ப்போம். ஜாப் காஸ்டிங் முன்னாடி மேஜர் காஸ்டிங் மெத்தடு சின்ன இன்ட்ரோடக்ஷனு. மேஜர் காஸ்டிங் மெத்தடு 2 டைப் ஆஃப் மேஜர் காஸ்டிங் மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ஸ்பெசிஃபிக் ஆர்டர் காஸ்டிங், ரெண்டாவது ஆப்ரேட்டிங் ஆர்டர் காஸ்டிங். ஸ்பெசிஃபிக் ஆர்டர் காஸ்டிங்கிறது ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் ரெண்டர் அகைன் ஸ்பெசிஃபிக் ஆர்டர். ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ராடக்டோட ஆர்டருக்கு அகெயின்ஸ்டாக ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்கோ இல்லை சர்வீஸ் ரெண்டரிங்கோ பண்ணுறது இன் ஷார்ட் பீரியடு. இது வந்து ஸ்பெசிஃபிக் ஆர்டர் காஸ்டிங். ஆப்ரேஷன் காஸ்டிங்க்கு சர்வீஸ் ரெண்டரிங், ஸ்டாண்டர்டைஸ்டு சர்வீஸ். ஒரு கேன்டீனோ இல்லை பஸ் சர்வீஸோ பர் ஹெட்டுக்கு கவுண்ட் பண்ணிக்கலாம் இல்லையா, அது மாதிரியான இது வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு சர்வீஸ். யூனிட் காஸ்ட் அப்ளைடு டு தட் சர்வீஸ். யூனிட் காஸ்ட்ன்றது பர் ஹெட்டு இல்லை பர் கிலோமீட்டர் அது மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுறது. ஆப்ரேட்டிங் காஸ்டிங் ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் சர்வீஸ் ஓரியன்ட் வந்து அவுட் சோர்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து எப்படி காஸ்டிங் பண்ண போகிறோம், ஒரு வண்டி வந்து ரெண்டரிங் ஹையரிங் பண்ணுறாங்க, அதில் எப்படி சார்ஜ் பண்ண போகிறாங்க, ஒரு ஃபிக்ஸ்டு ரேட் இல்லாமல் பர் ஹெட்டை சார்ஜ் பண்ணுறது எப்படி, அது வந்து ரெண்டாவது டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் காஸ்டிங். ஸ்பெசிஃபிக் ஆர்டர் காஸ்டிங் வந்து 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கு. ஒன்று வந்து சப்டிவிஷன், ஒன்று வந்து ஜாப் காஸ்டிங், வேஜ் காஸ்டிங், கான்ட்ராக்ட் காஸ்டிங். இதில் வந்து இண்டிவிஜுவலாக காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை, டெண்டருக்கோ கொட்டேஷனுக்கோ அதுக்கும் வந்து ஏற்கனவே இருக்கிற டேட்டா வச்சுக்கிட்டு ஃப்யூச்சர் டேட்டா வந்து கால்குலேஷன் பண்ணுற ப்ராப்ளம்ஸும் இருக்கும். அதையும் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஜாப் காஸ்டிங் பார்க்கலாம். டெஃபினிஷன்: ஏ கஸ்டமர் ஆர்டர்டு ஆர் டாஸ்க் ஆஃப் ரிலேட்டிவ் ஷார்ட் டூரியேஷன். இது வந்து மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராடக்ட் கிடையாது. கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணுறது இன் ஸ்பெசிஃபிக்காக யூனிக்கான ஒரு டிசைனோ இல்லை வந்து ரெக்குவயர்மெண்ட்டோ கேட்குறது வந்து ஆர்டர்ஸ் பண்ணக்கூடிய ஜாப் ஒர்க்கு. இது வந்து ஷார்ட் டூரியேஷன். எல்லா ஜாபும் ஒரே மாதிரி இருக்காது. இதில் ஜாப் காஸ்டிங்கில் ஒரு ஜாபும் ஒரு மாதிரி இருக்கும் கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து. ஆஃப்டர் த ஆர்டருக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ரெக்குவயர்மெண்ட் ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறமா தான் ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம். அதனால் வந்து ரெடி ஸ்டாக் இருக்காது. பிஃபோர் வந்து ஒரு கொட்டேஷனோ இல்லை டெண்டரோ நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய வேலை இருக்கும். ஆப்ஜெக்டிவ்: ஜாப் ஆர்டரில் எலிமெண்ட் ஆஃப் காஸ்டிங் அசர்டைன் பண்ண வேண்டியிருக்கும். என்னென்ன எலிமெண்ட் எவ்வளோ காஸ்ட்டுன்ட்டு. ப்ரிப்பரேஷன்: கொட்டேஷன் அண்ட் டெண்டர் பண்ணுறதுக்கு தேவை. ஓவர் ஹெட் வந்து ஃபுல்லி டிட்டர்மினேஷன், எவ்வளோ வரும் ஓவர் ஹெட், இந்த ப்ராடக்ட் முடிக்கிறதுக்கு எவ்வளோ வரும்ன்றதை பார்க்க வேண்டியிருக்கும். ஒர்க்கு எந்த அளவுக்கு வேல்யூவேஷன் ஆகிருக்கு, எந்தெந்த ஸ்டேஜில் இருக்குது, அதையும் பார்க்க வேண்டியிருக்கும். கண்ட்ரோலிங் அண்ட் ரெடக்ஷன். இப்போ கண்ட்ரோலிங்கிறது எப்போ எந்த ஸ்டேஜில் அந்த மெட்டீரியல் தேவைப்படுமோ அந்த ஸ்டேஜில் மட்டும் வாங்குறது. முன்னாடி வாங்கி இன்னும் இந்த டூரியேஷன் வரைக்கும் அதை ஸ்டாக் பண்ணி வைக்கிற இன்வென்ட்ரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டாபிக் வந்து டெஃபினேஷன் பார்த்துட்டோம், டெஃபினேஷன் பார்த்துட்டோம், ஜாப் காஸ்டிங்கோட ஆப்ஜெக்டிவ் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து ரெக்வயர் ஃபார் யூஸிங் ஜாப் காஸ்டிங். ஜாப் காஸ்டிங் எதுக்கு வேணும்? மெட்டீரியல் கண்ட்ரோல் சிஸ்டம். அந்த ஒர்க்கை ஆர்டரோ என்னென்ன வேணும், ஜாப் காஸ்டிங் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும். ரெக்வயர்ஸ் ஃபார் யூஸிங் ஜாப் காஸ்டிங். முதல்ல மெட்டீரியல் கண்ட்ரோல் சிஸ்டம் வேணும். ஒர்க் ஆர்டர்னா என்னென்ன மெட்டீரியல் ரிக்வெஸ்ட்டு, ஸ்பெசிஃபிக் மெட்டீரியல் என்ன தேவை, ஸ்கிராப் ரிப்போர்ட், ரிட்டர்ன் ஸ்கிராப் ரிப்போர்ட். அப்போ தான் வந்து எக்ஸாக்டாக என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரைம் காஸ்ட்டாக ஜாப் காஸ்டிங்க்கு கிடைக்கும். லேபர் ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். ஏன்னா ப்ரைம் காஸ்ட்டில் 3 மெட்டீரியல் இருக்கும். மெட்டீரியல்,
லேபர் எக்ஸ்பென்ஸு இதை பற்றியான ரெக்கார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அவைலபிளாக இருந்தால் தான் நம்ம வந்து கரெக்ட் எக்ஸாக்டான கால்குலேஷன் போட முடியும். ஐடியல் டைம் புக் வேணும், ஜாப் டிக்கெட் வேணும், அதுவும் டைம் மென்ஷன் பண்ணுறது, இது எல்லாத்தையும் வந்து லேபர் டைம் கால்குலேஷன் பண்ணுறதுக்காக வேணும். ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கண்டிப்பாக இருக்கணும். எது மாதிரியான டேபிள் செட் பண்ணுறாங்க, மேன் பவரை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த ப்ராசஸ் இதில் எந்தெந்த ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறாங்கன்றது கண்டிப்பாக தெரிஞ்சு வைக்கணும். மெத்தடு ஃபார் கிளாசிஃபிகேஷன், எக்ஸ்பென்ஸை கிளாசிஃபிகேஷன் பண்ணுறது எப்படி, அப்சர்ஷன் பண்ணுறது எப்படி, இல்லை அப்போஷ்மெண்ட் பண்ணுறது எப்படி, ஒரு கிளியர் மெத்தட் இருந்தால் தான் இந்த ஓவர் ஹெட்ஸை வந்து எங்கெல்லாம் யூனிட் காஸ்ட்டு கூட ப்ளேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது பண்ணணும்னா இந்த 3 ஐட்டமும் கிளியராக இருக்கணும். மெரிட்ஸு, ஜாப் காஸ்டிங்கோட மெரிட்ஸு, ப்ரொவைடிங் காஸ்ட்டு, மெட்டீரியல் லேபர் ஓவர் ஹெட்டோட காஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ப்ரிடிக்ஷன் ஆஃப் என்ன ஃபைண்ட் அவுட் த ஹெல்ப் டு ஃபைண்டு இந்த ஜாப் வந்து எந்த ரேட்டு கேட்குறாங்கன்னா இது வந்து ப்ராஃபிட்டாக நான் ப்ராஃபிட்டான்னு ஈஸியாக முன்னாடியே கெஸ் பண்ணிடலாம். இல்லை கால்குலேஷனே பண்ணிடலாம். எஸ்டிமேஷன் ஆஃப் காஸ்ட் இன் ஃபியூச்சர் காஸ்ட் எப்படி இருக்குன்றத எஸ்டிமேட் பண்ணிடலாம். ப்ரொடக்ஷன் பிளானிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிட்டர்மைன் ஓவர் ஹெட் இன் ஃபியூச்சர் பட்ஜெட், ஓவர் ஹெட் வந்து ஃபியூச்சரில் பட்ஜெட்டுக்கு இப்போ இருக்கிற ஓவர் ஹெட்டை வச்சுக்கிட்டு ஃபியூச்சரில் எப்படி இந்த ஓவர் ஹெட்டை பண்ணலாம், எப்படி கொட்டேஷன் கொடுக்கலான்றதை கால்குலேஷன் பண்ணலாம். எக்ஸாக்டாக வந்து காஸ்ட் ஷீட்டு பார்த்தோம் இல்லையா, அதே தான் இது வந்து ஜாபுன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், அவ்வளோதானே தவிர ஃபண்டமெண்டல் வந்து இது எல்லாத்துக்குமே வந்து இது 3த்துக்கும் காஸ்ட் ஷீட்டு தான். ஸ்பாயிலேஜ் டிஃப்ளெக்டிவ் ஒர்க் கேன் பி ஐடென்டிஃபைட், பர்டிகுலர் ஜாபில் வந்து எவ்வளோ மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை முன்னாடியே நம்ம வந்து கால்குலேஷன் போட்டுறதுனால ஸ்பாயிலேஜை ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட முடியும். செல்லிங் ப்ரைஸு, காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் கண்டுபிடிச்சதுனால செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ வைக்கலாம், ப்ராஃபிட் எவ்வளோ வைக்கலான்றதை ஈஸியாக வந்து நம்மளால் வந்து அசர்டைன் பண்ண முடியும். எல்லாத்துலேயும் வந்து மெரிட்ஸும் இருக்கும், டிமெரிட்ஸும் இருக்கும். டிமெரிட்ஸுன்றது அடுத்த காஸ்டிங் மெத்தட் பார்க்குறப்போ இதனோட மெத்தடில் என்னென்ன டிஃப்ளெக்ட் இருக்குன்றதை பார்க்கலாம். ஜாப் காஸ்டிங் வந்து யூனிக்காக வந்து வேறு டைப் ஆஃப் நேச்சர் ஆஃப் மேனுஃபேக்சரிங்கு. பேட்ச் காஸ்டிங்கிறது வேறு, அதனோட மெத்தட்ஸ் வேறு, அதனோட பர்பஸ் வேறு. பட் அதனால் வந்து மெரிட்ஸுன்னு இருக்காது. இது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த ஐட்டத்துக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இனிமேல் இது சம்மந்தமான ப்ராப்ளம் ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸை வந்து கண்டினியூவாக பார்த்துடலாம்.